4 அதனுடைய 10வது வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் என்றால் நிச்சயமாய் ஒரு நன்மையும் குறைபடாதபடி உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊற்ற போறார். உங்க வீட்டுல இனி எந்த குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். இதுவரை உங்க வாழ்க்கை குறைவுபட்டு இருக்கலாம், நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம், பாரத்தோடு கூட இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் மிகவும் அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இனி குறைபடுவதில்லை. உங்களுடைய வேலையில ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்த போறார். உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடி உங்களை நடத்த போகிறார். உங்களுடைய வீட்டு காரியத்துல எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பண நெருக்கடியில் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவு உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, எந்த உதவியற்ற நிலைமையில நான் இருக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன நடத்துவாரு, ஒரு குறையும் இல்லாம என்ன வைப்பாருன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவையும் மாற்றி என் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க, என் தொழில்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாய் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்த போறார். நெருக்கடி இல்லாதபடி கர்த்தர் நடத்த போறார். கஷ்டமில்லாதபடி உங்களை ஆண்டவர் நடத்த போகிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவையும் மாற்றி நிறைவை கர்த்தர் கொடுங்க. எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையில குறைவுகள் மாறட்டும். என்னென்ன குறைவு வீட்டுல இருக்குதோ, வாழ்க்கையில இருக்குதோ, சரீரத்துல இருக்குதோ, அவைகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.